திரு ஷியாம், இப்ப திட்டங்கள் தாண்டி அரசியல் ரீதியில இந்த 100 நாட்கள்ல எப்படி இந்த தாவேகா அரசோ திரு விஜய் அவர்களோ தன்னை நிலை நிறுத்திக்கிட்டாங்க, இல்ல நிலை நிறுத்த தடுமாறுறாங்களா, என்ன நினைக்கிறீங்க? நிலைநிறுத்த தடுமாறுறாங்க நான் சொல்ல முடியாது. ம், ஆனா நிலை நிறுத்தி விட்டார்கள்ங்கிறத எதிர்காலம் தான் சொல்ல முடியும். ம், எதிர்காலம் தான் தீர்மானிக்கும். ம், ஐ அக்ரி வித் சுபேர் அண்ட் லக்ஷ்மி. எதுலன்னா அது ரீல்ஸ்னு அதை வந்து அவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ம். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, சமீபத்துல 1,00,000 கோடி முதலீடு ஈர்ப்புன்னு ஒரு மாநாடு போட்டாங்களே, இது எங்க? இது முழுக்க முழுக்க பொய். அப்ப வெறும் ரீல்ஸ் மட்டும் போடுறாங்க. அவங்க சொல்லக்கூடியது சமூக வலைதளத்தின் ரீல்ஸ் மட்டும் இல்ல, அந்த ரீல்ஸ்குள்ள பொய்யை மட்டும் சொல்றீங்கிறதா அவங்க வைக்கக்கூடிய சார்ஜா இருக்கு. அப்ப அது போய் சேருதா, இல்ல இவங்க போடக்கூடிய ரீல்ஸ் போய் சேருதா அப்படிங்கிறது ஒரு 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 ஆர்குமெண்டா இருக்கு. லக்ஷ்மி தெரியாது இல்லை, நம்ம அந்த காலத்துல 3 பக்கம் கட்டுரை எழுதுவோங்க. 3 பக்கம் படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ நாங்கள் அச்சு ரீல்ஸ் மெத்தடை கடைப்பிடிச்சோம். அது என்ன அப்படின்னா, கட்டுரைக்குள்ள இருக்கிற ஒரு ஹைலைட்டை எடுத்து இன்ஸ்கிரிப்ட்னு போடுவோம். அதனால கட்டுரை படிக்க முடியாதவங்க இன்ஸ்கிரிப்ட் மட்டும் படிச்சுட்டு போட்டுமேன்னு. ஆனா இன்ஸ்கிரிப்டே முழு கட்டுரையும் சொல்லுமானா சொல்லாது. இப்போ ரீல்ஸும் ஷார்ட்ஸும் இல்லைன்னா நம்ம டிபேட்லாம் போய் சேர்ந்துருக்குமா மக்களுக்கு? வாய்ப்பே இல்லைங்க. அதுல இருந்து தான் போறாங்க. அதுல சில நேரங்கள்ல சில டைட்டில்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கூட இருக்காது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கறது தான். ஸோ அப்படி வந்து நம்ம பொதுமைப்படுத்த வேண்டாங்கிறது, அது பொதுவாக நான் ஒரு 50 வருஷம் ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இதை நான் சொல்கிறேன். ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, முதலீட்டு முயற்சி அது ஒரு வலுவான தொடக்கம் தான். எவ்வளோ வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. விவசாய கடன் தள்ளுபடி ஒரு குறிப்பிடத்தகுந்த நடவடிக்கை. நாங்கள் வந்து அதை முழுமையாக எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை விவசாயிகளாக. தொடக்கம்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். மதுக்கடை மூடல் அது சுத்தமா பிரயோஜனமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மதுக்கடையை மூடிட்டீங்க, ஆனா அதுக்கு பிறகு எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கையும் வந்து மதுக்கடைகளை அதிகப்படுத்தி இருக்குங்கிறத என் கருத்து. அப்ப பாருக்கும் மதுக்கடைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? மது கூடத்துக்கும் மதுக்கடைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு 10 வருஷமா நான் பார்க்காத ஒரு ஷாக்கிங். கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10வது வகுப்பு படிக்கிற குழந்தைகள் மத்தியில போதைப் பொருள் பயன்படுத்துதல் வந்திருக்குங்கிறது நான் பார்க்காத ஷாக். அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நீங்க கோஆர்டினேட்டட் எஃபர்ட் போடணும். வெறுமனே வந்து அது 5 வருஷம் ஆட்சி, அதுல அதோட நீட்சின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அப்படி பழைய ஆட்சி பேர்ல குற்றம் சொல்றதையே முதல்ல விடணுங்க. பல நேரங்களில் அமைச்சர்கள் பேசும்போது நான் அதை கூர்ந்து கவனிக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் ஒட்டுமொத்தமா பழைய ஆட்சின்னு சொல்லி பொதுமைப்படுத்துறது அது மிகப்பெரிய தவறு. மக்களுக்கு கொஞ்ச நாட்கள்ல அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மனத்தாங்கலாக மாறிடும். கல்வி திறன் பயிற்சி இது வந்து திட்டங்கள் தொடக்கம் அவ்வளவுதான். மற்றபடி போன ஆட்சியில உள்ள அதே திட்டங்கள் தான் இந்த ஆட்சியிலையும் தொடர முடியுங்க. அடுத்த ஆட்சியிலையும் அப்படிதான் தொடர முடியும். காரணம் நம்ம அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு முன்னேறி வந்துருச்சு. அப்ப பெயர்களை எல்லாம் மாற்றணுமாங்கிறதே ஒரு கேள்விதான். ஏன்னா பெயரை மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு செலவு இருக்கு. பெயரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு செலவு இருக்கு. அது உங்க பணம் என் பணம் சேர்ந்ததுதான். பழைய பெயர்லயே நீடிக்கிறதுல இதுல என்ன தவறு இருக்குன்னு தெரியல. வெண்டைக்காயை நீங்க வெற்றிக்காய் நினைச்சாலும் வெண்டைக்காய் தானே சார். அது ஒரு சில ஐட்டங்கள் தான் வெண்டைக்காயை போட முடியும். இல்லை இன்று முதல் இது வெற்றிக்காய் அப்படின்னு சொல்றதுல என்ன பயன் இருக்கு? வெற்றிக்காய்ன்னு நீங்க அதை மக்கள் மத்தியில விவசாயிகள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கே வந்து வெற்றிக்காய் சாகுபடி, வெற்றிக்காய் நடவு அப்படின்னு சேர்க்கறதுக்கே உங்களுக்கு பெரிய அளவுக்கு செலவு வரும். அதெல்லாம் தவிர்த்திடலாம். சரி, பழைய பாடியை மாத்தி கொண்டு வந்துட்டீங்கல்ல, நீங்க புதிய அரசா வந்துட்டீங்க, நல்ல விஷயம்தான். இனிமேல் தமிழ்நாடு அரசியல் மாறி போகட்டும். மீண்டும் தமிழ்நாடு அரசியல்ல எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதையே தானே நீங்க திருப்பி கொண்டு வரீங்க. அது எப்படி அந்த 100 நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பழைய மேட்டர் என்னவோ அது திருப்பி புதுசாவே வருது. பழைய மாதிரியே தான் எல்லா சிஸ்டமும் இருக்கு. அப்படியான விஷயங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். அவ்வளவுதான். பத்திரிகையாளர்களாக எங்க கருத்து இதுவா தான் இருக்கும். சரி, அரசியல்ல நிலை நிறுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டிருந்தேன். சுருக்கமா உங்க நிறைவு கருத்தா லட்சுமி அவங்க சொல்றாங்க அரசியல்ல நிலை நிறுத்தியிருக்காங்களா இல்லையாங்கிறது நமக்கு வந்து மக்களவை தேர்தல் வரும்போது தான் தெரியும். சரி, இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்து 5 வருடம் உள்ளாட்சி தேர்தலை ஓரளவு கணிக்க முடியுமா திரிஷா? எப்படிங்க கணிக்க முடியும்? 1.25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் 100% ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது. 1.25 வருஷத்துக்குள்ள அவ்வளவு அதிருப்தி வந்து இவ்வளவு பெரிய தோல்வி வந்துருச்சா? 2024 தான் சார் தேர்தல். 2026ல நம்ம வந்து ஆட்சி வந்து மாறி இருக்கு. அப்போ மக்கள் வந்து உடனடியாக மனம் மாறுவதற்கு பல காரணிகள் இருக்கும். இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் தொகுதியில பெரிய அளவுக்கு போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. எதுவுமே செய்யல. அவங்க பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. 10 வருஷமா நாங்க இதை அனுபவிச்சுட்டு இருக்கோங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் இது இருக்கத்தான் செய்யும். அப்ப எம்எல்ஏக்கள் புதியவர்களா இருக்கும்போது ஒரு சிக்கல் என்னன்னா, அவங்களுக்கு உடனடியா மக்களோட இன்டராக்ட் பண்றதுல அவங்களுக்கு சில தடங்கல்கள் இருக்கும். அப்ப எப்படி வந்து நம்ம திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்கோ, அதே மாதிரி எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கு.
சரி அதை வந்து உணர வேண்டும்ங்கிறத என் பாயிண்ட். சரி நன்றி